வெல்கம் டு ராஜ்யாஸ் கிச்சன். இன்னைக்கு கார ராகி சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி சேமியா, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுந்து, கடுகு, எண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து ராகி சேமியாவை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அது எப்படி செய்யணும், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்துருக்கேன். இந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிடணும். இட்லி பாத்திரத்தை ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இட்லி தட்டாக இருந்தால் எண்ணெய் தடவிட்டு வைங்க. நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு அந்த ராகி சேமியாவை அதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இது தாளிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு எண்ணெய் கம்மியாக தான் தேவைப்படும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து செய்கிறப்போ ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 20 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. கடுகு, உளுந்து போட்டுட்டு உளுந்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது லேசாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ராகி சேமியாவை சேர்த்திட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்டு தேங்காய் திருவல் தூவி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.